மக்களே, வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ். இன்னைக்கு மார்னிங் எபிசோட் பார்த்ததுல இருந்தே எல்லாரும் ஒரு மாதிரி ஹாப்பி வைப்ல இருக்கும். பிகாஸ் அவ்வளோ சூப்பரா எபிசோட வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. அதுமே நம்ம விஜய் அவருடைய சேட்டையும் பிரகடையும் ஆரம்பிச்சிட்டாரு. இனிமே அப்கமிங் ஃபுல்லா ஒரே வந்து லவ்ஸா இருக்க போகுது. அது வந்து நம்ம பாரி சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதுதான் வந்து இப்போ எபிசோட்லயும் இனிமே வரப்போகுது. இன்னைக்கு எபிசோட்ல 2 விஷயம் ஹைலைட்டா இருந்துச்சு. அதுல வந்து எல்லாமே ஹைலைட்ஸ் தான். பட் இருந்தாலும் 2 விஷயம் நான் நோட் பண்ணது. காவேரி வந்து விஜய அருந்தவாளி என்னெல்லாம் பண்ண போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாங்க. அண்ட் நம்ம விஜய் வந்து எப்பவுமே கங்காவை கோதாவரின்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வந்து அந்த கோதாவரியே இன்னும் சுருக்கி கோது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம ரைட்டர் அவர்களுக்கு நிறைய பாராட்டு மழை இன்னைக்கு குவிஞ்சிருக்கு போல. அந்த விஷயத்த ஹாப்பியா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. எஸ், அந்த ஒரு பிக்சர் 3 பேர் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி ஒரு ஷெடியூல் முடிகிற தருவாயில இருக்க காட்சியெல்லாம் எழுதும் போது அடுத்த ஷெடியூல்ல கதை எதை நோக்கி நகருது அப்படின்னு வந்து நான் பிரியா தமிழ் மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பேன். அவங்க முன்னோட்டம் போல கதையோடைய போக்க சொல்வாங்க. அதற்கேற்ப இந்த ஷெடியூல் காட்சிகளில் வசனங்களில் ஆங்காங்கே குக்கி போட்டு வைப்பேன். அதன்படி சென்ற மாதம் கேட்டபோது காவேரி இருக்கும் இடத்திற்கே விஜய் வந்து விடுவான். அப்படிதான் கதையை எடுத்துட்டு போக போறோம் என்றதுமே இதை நான் எதிர்பார்க்கல, செம்ம என்று தோன்றியது. அடுத்து திரைக்கதை அமைத்து ஆன்லைன் அனுப்பினார். அதாவது ஆன்லைன் தான் உங்களுக்கு எப்பவுமே சென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் இவங்க வந்து டைலாக்ஸ்ல வந்து பில்டப் பண்ணி எழுதணும். மகிழ்ச்சி இரட்டிப்பானது. செம்மையா ஸ்கிரீன் பிளே, பேக் டு பேக் ரகலையான காட்சிகளை உருவாக்கி தந்திருந்தாங்க. இதற்கு வசனத்தால் நியாயம் செய்ய வேண்டும் என்பது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் எனக்கு பிடித்த ஏரியாவான ரொமான்ஸ் வித் காமெடி என்கிற ஜேர்னராகவும் இருந்ததில் ரிலாக்ஸ்டா என்ஜாய் செய்து எழுதினேன். அதுல ஒண்ணுதான் இந்த கோது ஃப்ளோவில் வந்து விழுந்ததுதான். அதை பாயிண்ட் அவுட் செய்து டிஎம் செய்கிறார்கள் மகிழ்ச்சி. எஸ், சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பிடிச்சதை இம்மிடியேட்டா வந்து நம்ம கன்வே பண்ணிடணும். பிகாஸ் அது நமக்கு சின்னதா தெரிஞ்சாலுமே வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல ரிசீவிங் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து வேற லெவல் ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சியை தான் இன்னைக்கு வந்து நம்ம பாரி சார் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எனிவேஸ், இனிமே ரொமான்டிக் காமெடி மூவிஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரொமான்ஸ் கலந்த காமெடி கலந்த ஃபன்னெல்லாம் நிறைஞ்ச எபிசோட்ஸா தான் நிறைஞ்சு இருக்க போகுது. இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. பட் எனிவேஸ் போற வரைக்கும் செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். போன ஷெடியூல் ஃபுல்லா அழுதே வந்து எபிசோட்லாம் ஆக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க போல ஆக்டர் சுவாமி அவர்கள். அதுலயும் வந்து அவர் சென்டிமெண்ட் எமோஷன் பிச்சு எடுத்துட்டாரு. இந்த ஷெடியூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காமெடி சேட்டை குறும்புன்னு சொல்லிட்டு பிச்சு எடுத்துட்டு இருக்காரு. இன்னும் என்னென்னலாம் காத்துட்டு இருக்குன்னு தெரியல. எனிவேஸ், இன்னைக்கு டயலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. பாரி சார் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.